என் குலதெய்வம் அருள்மிகு உலகமாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி, இந்த உலகை ஆளும் நாயகர்கள் 9 நவக்கரக பகவான்களை வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதிட ஜாம்பவான்கள், சோதிட மேதைகள் அனைவரையும் வணங்கி, உங்களோடு சில சோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். தாம்பூல பிரசனம் என்று சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் இவற்றை வைத்து பூ இவற்றை வைத்து சொல்லக்கூடிய அந்த பிரசனத்திலே 11 தேவதைகள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அந்த தேவதைகள் யார் யார் என பார்ப்போம். லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி, இந்திரன், சந்திரன், சூரியன், விஷ்ணு, ருத்ரன், காமதேனு, பூமாதேவி, சேஷ்டாதேவி போன்ற 11 தேவதைகள் அந்த பிரசனத்திலே குடிகொண்டிருக்கிறார்கள். அந்த 11 தேவதைகளை மையமாக வைத்து தான் அந்த தாம்பூல பிரசன்னம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம். அதை நாம் பார்த்து நல்ல பலன்களை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதுவரையிலே உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.